கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா துரோகம் செஞ்சானா ஓபிஎஸ் நிலை தான் வரும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வந்து எடப்பாடி பழனிசாமி வேலுமணிக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாது, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பார்த்தீங்கன்னா இருக்கையில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருந்தார். அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ உதயகுமார் உட்காந்துட்டாரு. 11-11 பின்னாடி உட்கார ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. ஸோ சுயேட்சை வேட்பாளரை அறிவிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கத்தை பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு கடிதம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பின்வரிசையில் உட்காந்துருக்காங்க, போலாமா வேணாமன்ற வந்து ஓபிஎஸ் யோசிக்க வைத்தியலிங்கம் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம மக்கள் பிரச்சனை காண்டி போராடணும், அங்கே போனால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இது போலன்னா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மேலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அக்கறையும் கிடையாதுன்ற மாதிரி வந்து எடப்பாடி அணியினை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வந்து கொடநாடு ஒரு விஷயத்தை வச்சு அதிமுகவை வந்து அழிக்க நினைக்கிறாங்க, ஆட்டி படிக்க நினைக்கிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமியை மென்ஷன் பண்ணாமலே வந்து ஒரு லாக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேர் தான் அதில் அடிபட்டு இருக்கு. குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் சொல்லிட்டு திடீர்னு சசிகலா இந்த முடிவு எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் டெல்லி சிக்னல் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி வந்து பொதுவாக பேசப்பட்டுச்சு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு சில ஆதாரங்களை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தட்டி விட்டுட்டாருன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. இப்போ ஓபிஎஸோட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சசிகலா பார்த்தீங்கன்னா தனி அணியாக வந்து செயல்பட்டாலுமே சசிகலாவை கிண்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்றாரு, 3 வருஷம் வேலைக்கு போல திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு திடீர்னு வேலையில் பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கிண்டல் பண்ணியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ எப்பயுமே அதிமுகக்குள்ள வர முடியான்ற மாதிரி வந்து சசிகலா நோக்கி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். சசிகலா காலில் விழுந்தா இவரே முதலமைச்சர் ஆனாரு. ஆனால் இப்போ மிகப்பெரிய ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாரு. ஸோ அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எதிராக வந்து ஓபிஎஸ் ஆலோசனை பண்ணிட்டு அந்த ஆலோசனை முடிஞ்சோன்னே முடிவில் ஓபிஎஸ் அணின்னு அப்படியே பார்த்தீங்கன்னா சசிகலா சந்திக்கப்படுறதா தகவல் வெளியாக இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.